வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஆடி வெள்ளி பக்கத்தில் கோயில் மாரியாய் கோயில் இருக்குது, மகாசக்தி மாரியாய் கோயில். கூழ் ஊற்றுனாங்க, பூசை கூப்பிட்டாங்க. அதை வரேன்னா அப்புறம் அதுக்குள்ளே பூசை முடிஞ்சிருச்சாட்டுக்குது. அப்புறம் நான் குளிச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் லைனுக்கு போயிட்டு வந்தார். வேறு அந்த பாப்பா பூசை பக்கத்து வீட்டுக்கார பாப்பாவை தான் பூசை. அப்புறம் பாப்பா அக்கா இல்லைங்களா, ராஜேஷ் அக்கா இல்லைங்களா, பூசைக்கு ஒருக்கா காணாமல் வந்து கூழ் வாங்கிட்டு வாங்கன்னு நினச்சி இவர் என்ன பண்ணார், என்கிட்ட சொல்லாத போக மாட்டார். வாங்கிட்டு வந்து கொடுத்தாவே கூழ் குடிக்க மாட்டார். அவங்க வேண்டாமான்றாரு. பாருங்களேன், போய் குண்டாவில் போய் எடுத்து வந்துச்சுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வராரு. ஏப்பா சாமி பார்த்தீங்களா? அப்படியே பக்கத்தால் மாரி விநாயகர் கோயில் பக்கத்தாலே மாரியாய் கோயில். சாமி பார்த்தியப்பா இன்றைக்கி நல்லா இருக்குன்னு. நான் எங்கே கூழ் வாங்கினதை என் சாமி கொடுக்கணும்னு நான் உரியான்ட்டாங்கிறாரு. எதுக்கு இப்படி கிண்டல் பேசுகிற? அப்படியே ஆயால பார்த்துட்டு வரேன்னு கேட்டு இப்படி தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், நான் என்ன தப்பாக சொல்கிறேன்? எல்லாமே நீ தான் எனக்கு அப்படிங்கிறாரு. இதை விட எனக்கு எதுவுமே வேண்டாம், போதும் அப்படி சொல்கிறாரு. என் பணத்துக்கு என் சாமி கொடுக்கறதுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு வேளை பழசெல்லாம் எடுத்துகிட்டு கை கால் கழுவாது போனதுனால சாமி பார்க்கலன்னு நினச்சிட்டு நான் மனசு நினச்சிட்டேன். காலையில் குளிப்பார், இருந்தாலும் இப்போ குளிச்சுட்டே போயிருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். உனக்கு கொடுக்க தான் நான் ஒடியாருவேன், சாமி கொடுக்க தான் நான் ஒடியாருவேன்ட்டார். ஒன்றுமே சொல்லலை. சரி குடிச்சிட்டிங்களாப்பான்னு நல்லமா குடிச்சிட்டோமான்னு குடிச்சிட்டு போகிறாரு. பாருங்களேன், அவர் எப்பயுமே அப்படிதான். கடவுளே என் சாமி கொடுக்க தான் நான் ஒடியாந்தேன், என் சாமி பார்க்கணுன்ட்டு ஒடியான்ட்டாங்கிறாரு. தெய்வத்துக்கு நிகராக நம்மளை வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும். அதனால தான் அவர் ஏதாவது சொன்னாலும் அந்த இடத்துல கோபமாக பேசினாலும் அந்த இடத்த விட்டு நான் நவுந்துக்குவேன். எங்கள் பிள்ளைங்க கூட சொல்லுவேன், அம்மா உனக்கும் கோபத்துக்கு சம்மந்தமே இல்லைம்மா, இன்னும் கோபமே வராதம்மாம்பா. கோபப்பட்டு என்ன சாதிப்போம்? இந்த அளவுக்கு கோபம் தான் வண்டி அப்படியே ஒரே லெவலாக போய்கிட்டு இருக்கு. அவர் சத்தம் போடுவார், நான் பேச மாட்டேன், அவரே பேசுவார். அவ்வளோதான். ஆனாலும் சரி, அவர் சத்தம் போடுவார். சத்தம் போட்டாக்கா அதை நான் அந்த இடத்த விட்டு நம்ம நவுந்துக்கணும். பேசிகிட்டு இருந்தால் தானே பிரச்சனை வளரும், பேச்சு கொடுத்தா தானே பிரச்சனை வளரும், பேச்சு வளரும். நம்ம சரி செய்யலான்ட்டு நவுந்துக்கிட்டோம். அப்படி தான் நான் போய்கிட்டு இருக்கிறோம். சரிங்க, பாய். கஞ்சி சூடாரிது. அவர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் வெளியே ஏதோ கொஞ்சம் பாட்டில் இருக்குதுன்னாரு. சரி போயிருக்காங்க. பாய் மக்களே.